பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் தன்னை பூமிக்கு வெளிப்படுத்த இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டு ஈசாக்கினிடத்தில் அவர் சொல்றாரு, ஈசாக்கே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஏன்னு சொன்னால் அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய தீர்மானம், அது தேவனுடைய முன்குறித்தல். தேசம் பஞ்சமாக இருக்கு, ஈசாக்கு விதைக்கிறாரு. அந்த பஞ்சம் அவருடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. ஏன்னா தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு அவர் பலனடைந்து ஐஸ்வர்யவானாக மாறுகிறார். பணக்காரராக மாறுறார். அவர் பணம் படைத்தவராய் மாறுறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட பணம் இல்லையே என்று சொல்லி. பிரியமான பிள்ளையே, தேவன் முதலாவது உன்னை அவரை அறிகிற அறிவில் ஐஸ்வர்யவானாக மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் வர வர விருத்தி அடைந்து தேசத்தில் பெரிய மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.